கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி அந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இன்னைக்கு நான் அந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு மற்றதை படிங்க. நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 3 யூனிட் ஏன் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, அந்த 3 யூனிட்டை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்டுக்கு நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் இந்த 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அந்த நோட்ஸ் நான் அனுப்பணும்னு சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி தான். ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியில் வரம்பு அல்லது பரப்பு. சுற்றுச்சூழல் கல்வியில் வரம்பு அல்லது பரப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 5 மார்க்லயும் கேட்கலாம், 10 மார்க்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும். சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும். இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இந்த தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வி வரையறை மற்றும் சுற்றுச்சூழல் கல்வியின் பண்புகள். சுற்றுச்சூழல் கல்வியின் வரையறை மற்றும் சுற்றுச்சூழல் கல்வியின் பண்புகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் சார் நுண்ணறிவு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுற்றுச்சூழல் சார் நுண்ணறிவு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியின் இலக்குகள். சுற்றுச்சூழல் கல்வியின் இலக்குகள். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அடுத்து யூனிட் 2 பாருங்க, இயற்கை வளங்கள் அவை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள். ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். இதுல வந்து 3 கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. 1 ஆற்றல் வளங்கள், 2 வன வளங்கள், 3 கனிம வளங்கள். 1 ஆற்றல் வளங்கள், 2 வன வளங்கள், 3 கனிம வளங்கள். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. இதுல ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உணவுப் பொருட்களின் முக்கிய ஆதாரங்கள். உணவுப் பொருட்களின் முக்கிய ஆதாரங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, காடுகளின் அழிப்பிற்கான காரணங்கள், காடுகளை அழிப்பதை தடுக்கும் நடவடிக்கைகள். இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து 5 மார்க்ல கேட்கலாம், சம்டைம்ஸ் 10 மார்க்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, காடுகளின் அழிப்பிற்கான காரணங்கள், காடுகளை அழிப்பதை தடுக்கும் நடவடிக்கைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, நிலவளத்தை பாதிக்கும் காரணிகள். நிலவளத்தை பாதிக்கும் காரணிகள். அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க, சுற்றுச்சூழல் பேராபத்துக்கள், மாசடைதல் மற்றும் பேரிடர் மேலாண்மை. இதுல ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். அதாவது இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு யூனிட் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா என்னன்னா ஈஸியா இருக்கும். ஒன் டைம் நீங்க ரீட் பண்ணாவே ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் இந்த தேர்ட் யூனிட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சரிங்களா? அதனால தான் 10 மார்க் கொஸ்டின் இந்த யூனிட்ல 4 கொஸ்டின் கொடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும். இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, திடக்கழிவு மாசுபாடு மற்றும் மேலாண்மை. திடக்கழிவு மாசுபாடு மற்றும் மேலாண்மை. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஒலி மாசுபாடு. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, இரைச்சல் மாசுபாடு. இதுல 4 கொஸ்டின் இருக்கு. 3 வந்து ஒலி மாசுபாடு, 4 இரைச்சல் மாசுபாடு. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் சீரழிவிற்கான காரணங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுற்றுச்சூழல் சீரழிவிற்கான காரணங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, காற்று மாசுபடுதலை தடுப்பதில் கல்வியின் பங்கு. இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து 10 மார்க்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, காற்று மாசுபடுதலை தடுப்பதில் கட்டுப்படுத்துவதில் கல்வியின் பங்கு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் மாசுபடுதலுக்கும் சுற்றுச்சூழல் சீரழிதலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். சுற்றுச்சூழல் மாசுபடுதலுக்கும் சுற்றுச்சூழல் சீரழிதலுக்கும் இடையேயான வேறுபாடுகள். சரிங்களா? இப்ப அடுத்த வாரத்துல இருந்து நான் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேஜர் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ நான் அடுத்த வாரத்துல அது கிளாஸ் எடுக்கிறப்ப கிளாஸ் எடுக்கும்போது அது கவனிச்சுட்டு
அன்னன்னைக்கு படிச்சிருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.